லீடர்ஸ் யார் யாரு? அண்ணா குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங் அண்ணா. முதல்ல உங்களுக்கு ரொம்ப லாட் ஆஃப் தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோ எப்படி தான் எடுக்கிறீங்கன்னு தெரியல. அந்த பிரபஞ்சம் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நபீல் சார் போட்ட அத்தனை வீடியோவும் ரொம்ப எக்ஸலண்டான விஷயம். ஏன்னா சார் சொல்றதை மட்டுமே ஃபாலோ பண்ண மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மேடா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பண்ண கத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, 4 பேர்கிட்ட பேசுறாங்க, 4 பேர் சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு அப்படியே சைலண்ட். நிறைய பேர் அந்த அன்ஹாப்பி ஆகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் இடத்துல மட்டும் தான் அன்ஹாப்பி ஆகுறாங்க. ஏன்னா ரிஜெக்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. அதை தாண்டி நம்ம போகும்போது தான் கண்டிப்பா. ஓகே ஓகே. நான் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தீங்க. வாழ்த்துக்கள்ண்ணா. ஹாப்பியா இருந்தேன். நிறைய லீடர்ஸ் வந்து நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. தேங்க்யூ தேங்க்யூண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்துல் நபீல் சாரு ஜெயிக்கிறதுக்காக ஒரு 5 பாயிண்ட் சொன்னாரு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? மேசிவ் ஆக்ஷன் என்ன சொன்னாரு? மேட் அப்படின்றத ஃபுல் ஃபார்மா கொடுத்தாரு. மேட்னா பைத்தியம், பைத்தியம் மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொன்னாரு. அடுத்து என்ன சொன்னாரு? மேசிவ் ஆக்ஷன் டெஃபினிஷன்ஸ். அந்த சிஸ்டம், கம்பெனி சொல்ற சிஸ்டத்தோட முதல்ல அடாப்ட் ஆகுங்க. கம்பெனி சொல்ற சிஸ்டத்தோட நம்ம சிஸ்டத்தோட அடாப்ட் ஆனா வெஸ்டீஜில் ஜெயிக்க முடியுமா முடியாதா? ஹலோ. எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா சார். பட் ஒரு 1000 பேரை வந்து உள்ள வந்து வந்தாங்க. அந்த இது சக்சஸ் பண்றதுக்கு 1000 பேர் உள்ள வந்து தினசரி உடற்பயிற்சி நிலையத்துக்கு வந்தாங்க. கடைசியா பார்த்தா 15 பேர் 20 பேர் தான் அந்த டெய்லியும் அவங்களுடைய சக்சஸுக்கு டெய்லியும் அவங்க ஒர்க்கை போட்டாங்கனால அந்த 15 பேர் சக்சஸ் ஆனாங்க. மற்றவங்க எல்லாம் காணா போயிட்டாங்கன்னு சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சார். எந்த ஒரு இடத்துலயுமே இந்த மாதிரி சிஸ்டம் தான் ஒர்க் ஆகுது. எந்த ஒரு இடத்துலயுமே யார் ஒருத்தர் தொடர்ந்து சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. வாரத்துல ஒரு நாள் பிசினஸ் பண்ணா ஜெயிக்க முடியுமா? வாரத்துல ஒரு நாள் நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்றேன், இல்ல வாரத்துல ஒரு நாள் நான் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா ஜெயிக்க முடியுமா? டெய்லி ஆக்ஷன், டெய்லி பிரசன்டேஷன் கொடுக்கணும். அதுவும் மேசிவ் ஆக்ஷன்ன்றாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும். ஆனா நம்ம முதல்ல டெய்லி ஒரு பிரசன்டேஷனுக்கு நம்மள தயார் பண்ணிட்டோமா? டெய்லி ஒரு பிரசன்டேஷன், நான் டெய்லி ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறேன் சார் அப்படின்றவங்க ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் போடுங்க. டெய்லி ஒரு பிரசன்டேஷன் நான் கொடுக்குறேன், நான் செய்யறேன். ஓகே. ஜெகதீஷ் சார் பண்றாரு டெய்லி, புஷ்பலதா மேடம் டெய்லி பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கும் வெற்றி பெற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் இதுதான். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. டெய்லி பிரசன்டேஷன் கொடுக்கும் போது உங்களுக்கு எத்தனை ஜாயினிங் வந்தது, உங்க டீம்ல எவ்வளவு பிவி நடந்தது, இல்ல நம்ம வேலையோ வேற காரணங்களோ சொல்லும் போது நமக்கு எவ்வளவு பிவி வருது, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களை நீங்களே செல்ஃபா அனலைஸ் பண்ணுங்க. நான் வேற எதுவும் சொல்லல. உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. ஏன் நம்ம ஜெயிக்கல? ஏன் நமக்கு இந்த மாசம் பிவி வரல? ஏன் இந்த மாசம் டீம் டல்லா இருக்குது? முதல்ல நம்ம டெய்லி பிரசன்டேஷன் கொடுத்தோமா? நம்ம டெய்லி நம்ம டீமோட பேசணுமா? மினிமம் 10 டவுன்லைனோட டெய்லி பேசணும். மினிமம் அப்ளைன்ட்ட ஒரே ஒரு நிமிஷம் பேசணும். டெய்லி உங்க அப்ளைன்ட்ட பேசுறீங்களா?
சில பேர் திங்க் பண்றாங்க, நான் ஏன் சார் எங்க அப்ளைன்ட்ட பேசணும்? எங்க அப்ளைனுக்கு தான் என்னால வருமானம் வருது. ஏன் எங்க அப்ளைன் என்கிட்ட பேசல? அத ஏன் சார் சொல்லவே மாட்டேன்றீங்க? எப்பவுமே அப்ளைன்ட்ட பேசுன்னு சொல்றீங்க. டவுன்லைன்ட்ட பேசுன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அப்ளைன் தான். ஆனா டவுன்லைன் உங்களுடைய நெட்வொர்க்க பொறுத்து அது 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், 500 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், 5000, 10,000, 50,000 கூட இருக்கலாம். ஒரு நபர் எல்லா டவுன்லைன்ட்டயும் பேசணும்னா, ஒரு 100 பேர் இருக்கிற நபர் கூட எத்தனை நாளைக்கு ஒரு தடவ பேச முடியும்? ஆனா உங்க அப்ளைன்ட்ட நீங்க பேசுறது ரொம்ப ஈஸிங்க. நான் டெய்லி எங்க அப்ளைன்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஃப்ரம் த டே 1 13 வருஷம் ஆச்சு. டெய்லி பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு சில நாட்கள் ஏதோ இதுல வந்து இந்த 13 வருஷத்துல ஒரு 10 நாள் நான் பேசாம இருந்திருக்கலாம். மேபி. அவ்வளவுதான். டெய்லி நம்ம அப்ளைன்ட்ட பேசும்போது தான் நம்ம அப்டேட்டா இருக்க முடியும். நம்ம நெறைய நாலேட்ஜ் எடுத்துக்க முடியும். நம்ம கம்பெனி பத்தி டீடைல்ஸ் டெய்லி எடுத்துக்கணும். ஏன்னா இங்க தான் நம்ம சக்சஸ் பண்ண போறோம். இந்த பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு சரியான பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, நம்ம டெய்லி எடுத்துக்கணும். நம்ம நாலேட்ஜ் எடுத்துக்கணும். எடுத்தத கீழ குடுக்கணும். நீங்க அப்டேட்டா இருந்தா தானே உங்க டவுன்லைன் குடுக்க முடியும். ஒரு விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம இந்த பிசினஸ்க்கு அன்ஃபிட். அப்ப தெரியலன்னு சொல்றது நல்லதா? நம்ம கத்துக்கிட்டு நம்ம அத தெரிஞ்சு, புரிஞ்சு நம்ம டவுன்லைனுக்கு புரிய வைக்கிறது நல்லதா? சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ். தெரியலன்றது நல்லதா? இல்ல நம்ம கத்துக்கிட்டு புரிய வைக்கிறது நல்லதா? குட் மார்னிங் சார். நம்ம கத்துக்கிட்டு அத புரிஞ்சுட்டு டவுன்லைன் சொல்றது நல்லது சார். அதுதான் சக்சஸ குடுக்கும். எஸ் சார், எஸ் சார். தெரியலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, அந்த இடத்திலேயே தான் சார் இருப்போம். நிச்சயமா ஒருத்தன் சைக்கிள் ஓட்ட தெரியல, பைக் ஓட்ட தெரியல, கார் ஓட்ட தெரியல, அவங்கலாம் எங்க இருப்பாங்க? அத ஓட்ட தெரிஞ்சவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போணும். பைக் இருக்குது, இல்ல கார் இருக்குது, டிரைவர் இல்ல. ஓட்ட தெரிஞ்ச நண்பர் அங்க இல்ல. அப்போ என்னதான் பென்ஸ் காரா இருந்தாலும் அத ஓட்டுறதுக்கு சரியான நபர் இல்ல அப்படின்னாக்கா, அந்த பென்ஸ் கார் போகாது. அந்த பென்ஸ் கார் ஆப்பரேஷன் பண்றதுக்கு சரியான ஆள் இல்லன்னா ஆப்பரேஷன் ஆகாது. அத ஆப்பரேட் பண்றதுக்கு சரியான ஒரு டிரைவர் வேணும். அப்போ உங்க பிசினஸ் நீங்க ஆப்பரேட் பண்ணா தான் நீங்க அது ஓட ஆரம்பிக்கும். நீங்க பேச ஆரம்பிச்சா தான் அது மூவ் ஆகும். நீங்க கத்துக் குடுத்தா தான் அது ஃபாஸ்ட்டா போகும். அப்போ கத்துக் குடுக்குறதுக்கு நீங்க கத்துக்கணும். முதல்ல நீங்க பேசுறதுக்கு கத்துக்கணும். நீங்க வெஸ்டீஜ பத்தி பிரசன்டேஷன் குடுக்கணும். நான் பலமுறை பதிவு பண்ணுவேன். இத எத்தன முறைனாலும் பதிவு பண்ணுவேன். நாம சக்சஸ் ஆகணும். நம்ம கனவுகள், ஆசைகள் நெறைய இருக்கு. அத என்ன சொன்னாரு அப்துல் நபீல்? அப்துல் நபீல் சார் அழகா சொன்னாரு. என்ன சொன்னாரு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். குட் மார்னிங் சார். குட் கனவு மார்னிங். காணலாம் சார். வெரி நைஸ். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பேச எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார் ப்ளீஸ். ரூபன் சார், அண்ணா ரூபன் அண்ணா. பேசுங்க. அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சி இந்த அப்துல் நபீல் வந்து 2 வீடியோ நீங்க போட்டீங்க இல்லையா? ஆமா. அதுல ரொம்ப ரொம்ப அற்புதம் வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து சிஸ்டருக்கு சொல்லணும், ஃபர்ஸ்ட் சொல்லணும். மூணாவது அப்துல் நபீல் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவும் அதை விட சூப்பர் வந்து 2வது வீடியோ, அந்த 5 பாயிண்ட் சான்ஸே இல்லை. இந்த சுரேஷ் செல்லம், சிவாஜி செந்தில், இன்னும் எவ்வளவு பேர் டைனமிக் ஸ்பீக்கர்லாம் இருக்காங்க அவரோட டான்ஸ் பத்தி பேசுறதுக்கு. ஆனா அப்துல் நபீல் வந்து நீங்க கொடுத்த இந்த 2 வீடியோல 2ம் சூப்பர் தான். அதுல வெரி சூப்பர் வந்து செகண்ட் வீடியோ அற்புதம்ண்ணா. ஒரு சான்ஸே இல்லைண்ணா. ஆனா வந்து நீ சொல்ற மாதிரி நான் பெரிய ஆளு, எனக்கு அவன் தெரியும் இவனும் தெரியும், எப்படி 1000 பேர் இருக்கு, அதெல்லாம் இல்லை. இங்க ஒர்க் பண்ணணும். அதோட வேல்யூ பாயிண்ட் வந்து நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணணும். ஆர்வம் இருந்து போயிடும் இல்லை, பேராசை இருக்கணும். பல முட்டாள் சொல்லுவோம், பேராசைப்பட்டா அவனுக்கு வந்து மோசம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் பத்தி நீங்க அருமையான தெளிவு கொடுத்துருக்காருண்ணா. எவ்வளவு பெரிய பிக்சர் வந்து நீங்க வந்து டைரக்ஷன் கொஞ்சம் நெகட்டிவ் சொன்னாக்கா அவர்கிட்ட நமக்கு பொறுமை வச்சுக்கின்னு இந்த விஷயத்த பிளே பண்ற 10 நிமிஷம் கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம பத்தி பேசுவோம். ஆனா அதே சமயம் அவன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கூட நம்ம வந்து அப்செட் ஆகக்கூடாது. சரி போப்போம், உங்களுக்கு நல்லது அவ்வளவுதான். இதான விஷயம். தேங்க்யூண்ணா, முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன், நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதான் அந்த உங்க ஆர்வத்தை தூக்கி குப்பையில போடுங்கன்னாரு. ஆக்ஷன்ல இறங்குங்க, நீங்க பேச ஆரம்பிங்க. டெய்லி ஒரு பிரசன்டேஷன். அதாவது எல்லாருக்குமே விஎம்சி மெம்பர் ஆகணும்னு ஆசை. அந்த ஆசைக்கு நம்ம என்ன செஞ்சா அடைய முடியும்? கன்னியாகுமரிக்கு போனோம் அப்படின்றத முடிவெடுத்துட்டோம்னா, அடுத்தது என்ன பண்ணணும்? எந்த வழியா போணும்? ட்ரெயினா, பஸ்ஸா, காரா? முடிவெடுக்கணுமா இல்லையா? அப்ப ட்ரெயின்லயோ, பஸ்லயோ போகணும்னா அதுக்கு டிக்கெட் புக் பண்ணணுமா இல்லையா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது செய்யணுமா வேண்டாமா? எஸ் எஸ் சார். அப்போ அந்த விஷயத்த நம்ம செய்யாம எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். கன்னியாகுமரிக்கு போகணும், கன்னியாகுமரிக்கு போகணும், கன்னியாகுமரிக்கு போகணும், கன்னியாகுமரிக்கு போகணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பட் நம்ம எத்தனை பேரு அதுக்கான ஆக்ஷன் பிளான்ல இறங்கி இருக்கிறோம்? எத்தனை பேரு பிரசன்டேஷன் பண்ண ஐயா நான் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்றேன். எல்லாரும் முதல்ல நல்ல பெர்ஃபெக்ட்டா யாரும் பிரசன்டேஷன் கொடுக்கல. இன்க்ளூடிங் ராஜன் சார், இன்க்ளூடிங் விக்டோரியா மேடம், இன்க்ளூடிங் மீ. கொடுத்த பிரசன்டேஷன் எல்லாம் உடனே ஜாயினிங் வரல. ஆனா பிரசன்டேஷன் கொடுக்க எங்களுக்கு நாங்களே கத்துக்கிட்டோம். பிரசன்டேஷன் கொடுக்க அந்த பயிற்சி சரியா கத்துக்கிட்டோம். எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்றத கத்துக்கிட்டோம். இன்னைக்கு கொடுக்குற பிரசன்டேஷன் எல்லாமே சக்சஸ் ஆகுது. 2வது அவங்க வாய்ப்பை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. வாய்ப்பு எடுக்க காத்துட்டு இருக்காங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க. அவங்க காரணம் சொல்லவே மாட்டாங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான பாயிண்ட் சொன்னாரு. உங்களுடைய கனவுகள் பெருசா இருந்தா ரிஜெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாசம் 10,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது நான் 100 பேரை மீட் பண்ணணும். 100 பேரை மீட் பண்ணா நான் 100 பேருமே எனக்கு உடனே எஸ் சொல்லிடுவாங்களா? இல்ல அந்த 100 பேரை மீட் பண்றதுக்கு எனக்கு தேவையான டைம் கிடைக்குமா? எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாக இருக்குமா? சொல்லுங்க. வெஸ்டீஜ் தான் என் உயிர் மூச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். என்னுடைய ரத்தத்துல ஓடுற ஒவ்வொரு செல்கள்லயும் வெஸ்டீஜ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வாய்ப்பேச்சுல இருக்காது, இல்ல செயல்பாட்டுல இருக்கா. அதான் முக்கியம். 24 ஹவர்ஸ் நம்ம வெஸ்டீஜ லவ் பண்றோம் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் சரியா இருந்தா, நம்முடைய பேச்சு சரியா இருந்தா, நம்ம வெஸ்டீஜ் பிரசன்டேஷன் கொடுத்துட்டே இருப்போம். வெஸ்டீஜ் பிரசன்டேஷன் பைத்தியக்கார மாதிரி நீங்க அதாவது அவர் சொன்ன மாதிரி ஒரு மேசிவான ஒரு ஆக்ஷன் பிளான்ல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க திரும்ப 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 பிரசன்டேஷன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க பெரிய கில்லாடி ஆயிடுவீங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அதே சமயத்துல ஒரு பயிற்சி தான் ஒருத்தனை நல்ல ஒரு வீரனா மாற்றும். என்னதான் அவருக்கு ஆசை இருக்கும், செஞ்சுரி அடிக்கணும், கிரிக்கெட்ல நம்ம ஒரு செஞ்சுரி அடிச்சு பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேனா வரணும், எல்லா பாலும் 4, 6 தான் அடிக்கணும், முடியும். அதை நிரூபிச்சிருக்காங்க. நிரூபிச்சவங்க எல்லாம் பயிற்சி எடுத்திருக்காங்க. டெய்லி பிராக்டிஸ், டெய்லி பிராக்டிஸ். சச்சின் டெண்டுல்கரா இருந்தாலும் சரி, இல்ல எம்எஸ் தோனியா இருந்தாலும் சரி, அவங்க விளையாட போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் இல்லாம விளையாடுறது இல்லை. என்னதான் அவங்க பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி பண்றாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம ஏன் நம்ம ஒருத்தட்ட போய் பேசுறதுக்கு நம்ம யோசிக்கணும்? நம்ம பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு ஏன் யோசிக்கணும்? நீங்க பிரசன்டரா மாறினாதாங்க உங்க டீம்ல நிறைய பேரை பிரசன்டரா மாத்த முடியும். நீங்க மாற்றாம எதையுமே மாத்த முடியாது. இன்னைக்கு டீம் விக்டரியில அடுத்த பூட் கேம்புக்கான வேலைகளை ரெடி பண்ணிட்டோம். சரியா? மே மாசம் கட்டாயம் ஒரு பூட் கேம்ப் இருக்கும். அது ஏற்காடா இல்ல ஏலகிரியா அப்படின்றத இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நேற்றுல இருந்து அந்த டிஸ்கஸ் ஆரம்பிச்சாச்சு. அதே சமயத்துல என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு எங்கள் இல்ல திருமணத்து விழாவுக்கு வந்த உங்க அத்தனை பேருக்கும் நன்றி. நிறைய நண்பர்கள் தூரத்தை பார்க்காம அன்பை மட்டுமே மதிச்சு வந்தீங்க. தேங்க்யூ சார். டீம் அப்படின்றது இல்ல, நம்ம எல்லாருமே ஒரே டீம், விக்டரி டீம், டீம் விக்டரி அப்படின்ற எண்ணத்தோட வந்தீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய அன்பு கலந்த நன்றிகள்.
நான் என்றைக்குமே உங்கள் சகோதரன்னா நான் எப்பவும் இருப்பேன். எப்பவும் செயல்படுவேன். அதனால உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்களுக்கு நன்றி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். மேரேஜ்ல உங்களுடைய அந்த இது பார்த்தேண்ணா, கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் பிடிச்சி பேசுனீங்க பாருங்க. உண்மையிலே ரொம்ப எக்ஸலண்ட். அது அந்த இடத்துல வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து நெட்வொர்க் தான் இந்த திறமையை கொடுத்தது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேண்ணா. நிச்சயமா, நிச்சயமா. உண்மையிலே அவ்வளவு பேர் மத்தியில நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ன்ற இடத்துல வந்து நம்ம எல்லாருமே பேசுறது தயங்குவோம் கண்டிப்பா. இல்ல அதாவது பயிற்சி, அதாவது தொடர்ந்து பயிற்சி. அது மட்டும் இல்லாம எந்த மேடையில, ஏதாவது நேரு ஸ்டேடியத்துல கூட மைக் பிடிச்சா நம்மளால பேச முடியும். நம்முடைய கருத்துக்களை தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா அங்க பயமோ, கூச்சமோ தேவையில்லை. நிறைய பேரை கூப்பிட்டு எப்பா வாழ்த்து சொல்லுப்பா, உன் ஃப்ரெண்டுக்கு வாழ்த்து சொல்லு, இல்ல உங்க சிஸ்டருக்கு வாழ்த்து சொல்லு, பிரதருக்கு வாழ்த்து சொன்னாலே மைக்க கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கெத்தை கொடுத்தது உண்மையிலேயே 100% நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். கரெக்ட் சார். நீங்க சொல்றது கரெக்ட். பட் அன்றைக்கு டைம் கொஞ்சம் டிலே ஆனதுனால நிறைய பேசல. நிறைய பேர் பேசல. ஓகே ஓகே நிறைய நண்பர்கள், ஓகே. கலைஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. பேச முடியல. ரொம்ப நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கண்ணா. சூப்பர்ண்ணா. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம் நாங்க. தேங்க்யூண்ணா. ரைட். நான் அப்புறம் தனியா உங்கள்கிட்ட பேசுறேன். தேங்க்யூண்ணா. உங்களுக்காக தனியா ஒரு ஸ்பெஷல் பிரியாணி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நல்லா இருந்ததான்னு கேட்குறேன். வெஜிடபிள் பிரியாணி. இல்லைண்ணா, ஃப்ரூட் அது மாதிரி சாப்பிட்டு வேண்டாம். நான் உள்ள பசங்க உள்ள வரலாம். நான் சாரி. ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம், ஜூஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டேன். ஒரு 3-4 முறை கேட்டு சாப்பிட்டேன். நல்லா இருந்ததுண்ணா. தேங்க்யூ. வெஜிடபிள் பிரியாணி எங்க மாஸ்டர் சொன்னாரு. அது நல்லா இருக்கும். பலாக்கா பிரியாணி அப்படின்னு சொன்னாரு. ஓகேண்ணா. ஆனா சூப்பர். நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்கண்ணா. சூப்பர்ண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு விஷயம் நானே பயந்துகிட்டு அது எப்படி சாப்பிடுறதுன்னு யோசனை பண்ண இவர மாஸ்டர் கேட்டுதான் அதை சாப்பிட்டேன் நானே. வெஜிடபிளா? ஆமா. நல்லா இருந்ததா சார்? சூப்பரா இருந்ததுங்க. இல்ல ஆக்சுவலா அதை நான் ஒரு 6-7 பேர் நம்ம டீம்ல வந்து எல்லாம் டோட்டலா விக்டரி டீம்ல ஒரு 6-7 பேர் அதெல்லாம் சந்திச்சா ஒரு 6-7 பேர் வெஜிடபிள் சாப்பிட்டோம். ஆனா பட் அது எனக்கே புரியல. அப்புறம் மாஸ்டர் கேட்டோம்னா அவர் சொன்னாரு இது வந்து பலாக்கான்னு சொன்னாரு. அப்புறமேட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிச்சேன். என்ன மட்டன் பிரியாணி மாதிரி இருந்ததா? நல்லா இருந்தது. நான் அதை கிட்ட போகலைங்க நானு. வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இருந்ததான்னு கேட்டேன். ஆமா அதே மாதிரிதாங்க. ஓகே. தேங்க்யூ. இல்ல நான் சாப்பிடணும்னு நினைச்சேன், சாப்பிடல. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏன்னா நீங்க எல்லாம் வெஜிடேரியன். ஆமா சார், நல்லா இருந்தது. அருமையா இருந்தது. ஓகே ஃபைன். தேங்க்யூ. இது எல்லாமே சாத்தியம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சாத்தியம் அப்படின்னா அதுக்கு காரணம் வெஸ்டீஜ் தான். கடவுள் கொடுத்த வாய்ப்பும் அதுல என்னுடைய உழைப்பும், வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பாண்ணா. அதாவது இன்னைக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா முழுக்க வெஸ்டீஜ் தான். நான் ஒரு எம்ஆர்எஃப் தொழிலாளியா இருந்திருந்தால் இது நிச்சயமா சாத்தியம் இல்லை. ஆனா இது சாத்தியமானது வெஸ்டீஜால மட்டுமே. அதனால நண்பர்களே, நம்முடைய ஆசைகள் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், நம்ம திருமணத்தை சிறப்பா நடத்தணும், அடுத்தது ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வருது அப்படின்னா, இந்த எண்ணங்கள்லாம் செயலாகுது அப்படின்னா அதுக்கு கொடுத்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தணும். டெய்லி நம்ம ஒர்க் பண்ண முடியும். இன்னைக்கு நான் வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் வந்திருப்பாங்க. மீதி இருந்த 1200 பேரும் என்னுடைய நட்பு வட்டங்கள் தான், என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், என் கூட படிச்ச நண்பர்கள். எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு பாத்துங்க. ஏறக்குறைய 44 வருஷம் ஆகுது. 40 வருஷம் ஆகுது. 40 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட படிச்ச நண்பர்கள். அவங்களே ஒரு 10 பேர் 12 பேர் வந்திருந்தாங்க ஊர்ல இருந்து. அமெரிக்கால இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தாரு. ஏன்னா அவரெல்லாம் அறிமுகப்படுத்த எனக்கு டைம் இல்லை, சரியான டைம் கிடைக்கல. அமெரிக்கால இருந்து என்னுடைய கிளாஸ்மேட் வந்திருந்தோம் இந்த கல்யாணத்துக்காக. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா நட்புக்காக. அப்புறம் வெஸ்டீஜ் நண்பர்களே குறைஞ்ச ஒரு 600 பேர்கிட்ட வந்திருந்தாங்க.
600-700 பேர் வெஸ்டீஜ் நண்பர்கள் வந்திருந்தாங்க. வெஸ்டீஜ் ஃபேமிலி பார்த்துருப்பீங்க. சுதாகர் சார், ஃபரூக் சார், ராஜன் சார், மேடம் எல்லாத்தையும் சிறப்பா எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி அழகா ஸ்டேஜுக்கு கூட்டு வந்து எல்லாத்தையும் வழிநடத்துனாங்க. அதே மாதிரி நம்ம ஜோதி பிரியா மேடம், வாணியம்பாடி சண்முகம் சார், அப்புசாமி சார் எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஜெகதீஷ் சார் எல்லாருமே. அது இல்லாமல் லோக்கல்ல இருந்த எல்லா லீடர்ஸும் என்னுடைய டீம்ல இருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பு. வெற்றிபாபு அண்ணா, நம்பிராஜன் சார், ராஜேந்திரன் சார், காந்தி சார் எல்லாமே வந்து நவீன், சம்மத், டேவிட், இந்த மாதிரி டீம் லீடர் எல்லாரும் அவங்கவுங்க டீம்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்தது ரொம்ப சிறப்பு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உங்க வீட்லயும், அதாவது அந்த மேரேஜை பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உங்க வீட்லயும் நடத்தணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய பொருளாதாரம் என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனா எப்படி இருந்தாலும் இதை விட சிறப்பா நடத்த முடியும். நிறைய பேர் சார் கடனா இருக்கு சார், கடனா இருக்கு சார்ன்றாங்க. நீங்க அதையே நினைச்சிட்டு அதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களை மேலும் மேலும் தள்ளும். நான் நல்லா இருக்கேன், நான் சிறப்பா இருக்கேன், என்னுடைய பிசினஸ் சிறப்பா இருக்கு, நான் போயிட்டு இருக்கேன், என் டீம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என் டீம்ல எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்க டீம் சூப்பரா மாறும். எங்க சார் யாருமே வேலை செய்யல சார், யாருமே சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க சார், யாருமே போன் எடுக்க மாட்டேன்றாங்க சார், இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுடுங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், எண்ணுவதெல்லாம் எழுச்சியா இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை. மனம் போல மாங்கல்யம் சொல்லுவாங்க. நம்முடைய எண்ணம் போலதான் வாழ்க்கை. நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்கு, என் டீம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, டீம் விக்டரி சூப்பரா இருக்கு, டீம் விக்டரியில கிடைக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நான் ரொம்ப நிறைய விஷயங்களை நான் சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன், டீம் விக்டரியில எல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க. யாருமே டீம் விக்டரி அப்படின்னு வரும்போது எந்த விதமான டீம்ல அந்த டீம் இந்த டீம் அவங்க டீம் இவங்க டீம்னு யாருமே பாக்குறது இல்லை. எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், டீம் விக்டரியில யார் ஃபர்ஸ்ட் 1 lakh இன்கம் வாங்குறாங்களோ அவங்களுடைய எம்டிஎம் ரொம்ப சிறப்பா ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்துல நடக்கும், ஒரு ஹால்ல நடக்கும். அதையும் இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன். எம்டிஎம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த புட் கேம்ப்ல உங்களுக்கு தெரியும். எம்டிஎம் உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி. உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி நீங்க சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எனக்கு இருக்கு சார். 2 3 எத்தனை பேருக்கு சக்சஸ் ஸ்டோரியை சொல்ல ஆசை இருக்கு? சார் எஸ் சார், தேங்க்யூ சார். எஸ் சார். கிரேட். முதல்ல ஆசைப்படுங்க, அப்புறம் அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. இந்த ரெண்டும் தான். எஸ் சார், எனக்கு இருக்கு. வெரி குட். சக்திவேல் சார், ஜெயக்குமாரி மேடம், அப்புறம் குட் மார்னிங் சார். சார் கமலமூர்த்தி ஆம்பூர் சார். சார் நல்வாழ்த்துக்கள் சார் உங்க டாக்டர் திருமணத்துக்காக. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கோ அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. எல்லாராலையும் முடியும், எல்லாருக்கும் அது முடியும், எல்லாருக்கும் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு எம்டிஎம் பண்ணணும், சக்சஸ் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஆசை இருந்தா நீங்க எப்போ 1 லட்சம் ரூபாயை டச் பண்றீங்களோ அந்த மாசமே உங்களுக்கு அதுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும். இம்மிடியட்டா அதுக்கான நிகழ்ச்சி நம்ம டீம் விக்டரி சார்பா ஏற்பாடு பண்ணணும். ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி அடுத்த புட் கேம்ப்ல அதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ் ஆகணும். 10 நன்மைகள் பார்த்தோம். அடுத்தது நம்ம சக்சஸ் ஆகணும்னா 5 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றத பார்த்தோம். முக்கியமா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க, சிறப்பா பண்ணுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.